இன்னொரு செய்தி, இப்ப பிரேமலதா முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறதா அந்த கட்சி கூட்டங்களில் பேசுனதா செய்தி வெளியாயிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளும் ராஜ்யசபா சீட்டும் தரதா சொன்னாங்க, கடைசியில் அது தரல அப்படின்னு. இவங்க விஜய்க்கு நம்ம பொதுச் செயலாளர் கேப்டன் கட்சி பொதுச் செயலாளர் முதுகுல பழனிசாமி என்னைக்கோ குத்திட்டாருன்னு புகழேந்தி சொல்லி 3-4 மாசம் ஆச்சு. குத்திட்டாங்க, இருந்தாலும் செய்ய மாட்டாரு. இதுதான் தொழில் அவருக்கு, ஏமாத்துறது. ஏற்கனவே நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க, துரத்தப்பட்டிருக்கீங்க, விட்டா போதுன்னு பட்டாசு வெடிச்சிருக்கீங்க. அதையும் மறந்து போய் பழனிசாமி ஏத்துக்கிட்டு அண்ணான்னு போயிருக்கீங்க. அந்த ஆளை நம்பாதீங்க. துரோகத்தினுடைய மறு உருவம் தான் பழனிசாமி. இதையெல்லாம் இந்த தேமுதிகவுக்கு டிவியில உட்காந்து வெளியில உட்காந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்பதான் தெரிஞ்சுதா முதுகுல குத்துறது? முதுகுல குத்துறது தொழில் சார். யாரையாவது குத்தி ஆகணும். தேமுதிகவை குத்தியாச்சு. தேமுதிகலாம் ஒன்றும் பண்ண மாட்டார் இவரு. அதுவும் போச்சு. இப்படி வச்சுக்கோங்க, தேமுதிக என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இவங்க பேசுறது உள்ள வெளியில கசிஞ்சு வந்துருச்சு இல்ல. இப்ப அதுவும் போச்சா. ஆள் கொடுத்துதான், காசு கொடுத்துதான் கூட்டம் சேர்க்கிறாங்கன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. முடிஞ்சிச்சா? தேமுதிகவும் போயிடுச்சு. அப்ப யாரோட பழனிசாமிக்கு கூட்டணி? எந்த கட்சியும் இல்ல. சொல்லுங்க பாப்போம். ஒரு கட்சியும் இல்லை சார். எங்க அண்ணன் டிராபிக் ராமசாமி இருந்தா கூட அவர் ஒத்துக்க மாட்டாரு, சேர்க்க மாட்டாரு. எந்த மன்னாரன் கம்பெனியும் முன் வர மாட்டேங்குது. கூட்டணியே இல்லாத நிலைமையில அங்கங்கேயும் தவிச்சு போய்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஊரா போறாரு. தேவையில்லாம கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட சண்டைக்கு போறாரு. தேவையில்லாம திருமாவளவன் அண்ணன்கிட்ட தகராறுக்கு போறாரு. ஆக அவர் என்ன பேசுறாரு, என்ன செய்யறாரு, என்ன ஒன்னும் புரியல. ஆகவே நானே ராஜான்றாரு, நானே மந்திரின்றாரு, நானே ஆட்சி அமைப்பேன்றாரு. நான் யார் சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டோம், ஏமாற மாட்டேன்றாரு. ஒரு பக்கம் அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் போயாயோ அப்படிங்கிறாரு. பேசி என்ன சார் பண்ண முடியும்? பாவம் இவரு நம்ம கட்சி விட்டு எடுத்துட்டாங்க அவரை. அவரோட 2 பேர் பயணம் செஞ்சு 2 பேரும் இப்போ நட்டாற்றில் நிக்கிற மாதிரி அண்ணன் வெளியே வந்துட்டார். ஓபிஎஸ் அண்ணன் அவர் வளர ஆரம்பிச்சிட்டாரு. தினகரன் தினம் பிரஸ் தான் இப்பெல்லாம், ரொம்ப பிரஸ். டெய்லி காலையில் எழுச்சோன்ன பிரஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி வாழ்க. இப்ப கேட்டீங்கன்னா அது தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம். வெளியில அவங்க துரத்துற